ஃபர்ஸ்ட் கிளாஸ் முட்டை குழம்பு. இந்த முட்டை குழம்பு நீங்க வீட்டில் செஞ்சீங்கன்னா எல்லாரும் விட மாட்டீங்க. சூப்பர், எக்ஸலன்ட். அதான் 4 சப்பாத்திங்கிறது 8 சப்பாத்தி போகுன்னு சொன்னேன். பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸில் வெங்காயம், கொஞ்சம் உப்பு நல்லா வதங்கட்டும். கூடவே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நிறம் மாதிரி வர டைமில் 3 சின்ன சைஸில் தக்காளியை உள்ளே சேர்த்துருக்கேன். ரொம்ப பொடிசாக நறுக்க வேண்டாம், மூடி போட்டுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய், 2 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி சூப்பராக இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் மட்டும்தான் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கிரேவி சூப்பராக வரும். இப்போ இந்த டைமில் மஞ்சள் தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை தேவைக்கு சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் கிரேவி இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா சுடு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இப்போ வேக வச்ச முட்டையை நடுவில் கீறிட்டு உள்ளே சேர்த்துக்க போகிறோம். கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சூப்பரான ஒரு முட்டை கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்.